துளசி நேக்கு பயந்துதான் அவ கிட்னி தந்ததை யாருக்கும் சொல்லல. அதனால அதனால நீங்க தண்டிக்கணும்னு நினைச்சா என்ன தண்டிங்கோ. துளசி நிரபராதி. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கோ. உன் பொண்ணு தானே கௌசல்யா? கூப்பிடவுல கூப்பிடியா கௌசல்யா? நான் தான் கௌசல்யா. உங்களுக்கு எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீதான் கௌசல்யாவா? என்னோட வெயிட் தெரியாம என் குடும்பத்துக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. திட்டவட்டமா ஒரு முடிவெடுத்துட்டா. அவட்ட பேசி என்ன பிரயோஜனமா? துளசி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. வணக்கம்மா. ஒரு நிமிஷம். நீ பத்ரி துளசி கல்யாணத்தை பத்தி பேச வந்திருந்தனா அப்படியே திரும்பி போயிடு. இனிமே அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அன்னைக்கே உங்க வீட்டுக்கு வந்து தெளிவா விளக்கமா எல்லாத்தையும் பேசியாச்சு. இப்படி சொன்னா எப்படிமா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னுதான் பெரியவா சொல்லுவா. அதே மாதிரிதான் துளசி விஷயமும். நீங்க துளசி கிட்னி கொடுத்தத உங்ககிட்ட சொல்லலையேங்கிற கோவத்துல மட்டும் துளசி மேல நீங்க பழி போடாதே. துளசி துளசி கிட்னி கொடுத்த விஷயத்த மறைச்சிருக்கானா அதுக்கு காரணமே நான் தான். ஆமா, நானும் துளசியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி எங்க நட்புல சிறுசா ஒரு விரிசல் விழுந்து அது பெருசாகி 2 பேரும் எலியும் பூனையுமா எதிரிகளாயிட்டோம். அந்த விரிசலுக்கு அப்புறம் நான் துளசிக்கு பல வகையில இடைஞ்சல் கொடுத்தேன். ஆனா அவ நல்லா சமாளிக்கவும் செஞ்சா. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அவ என் ஆத்துக்காரரோட கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா. அவ வேலையில சேர்ந்ததுல இருந்து அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பல வகையில அவளுக்கு இடைஞ்சல் கொடுத்தேன். சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை அவமானப்படுத்தவும் நான் தயங்கல. ஆனா துளசி எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறத நான் விரும்பலன்னு தெரிஞ்சோம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தா. இப்படிப்பட்ட நிலையில தான் என் ஆத்துக்காரருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுத்து. டாக்டர் அவர் உயிருக்கு நாள் குறிச்சிட்டார். எங்க யாரோட கிட்னி அவருக்கு பொருந்தாததுனால அவர் உயிரை எப்படி காப்பாத்த போறோம்னு எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் கடவுள் மாதிரி துளசி எங்களுக்கு உதவி செஞ்சா. என் ஆத்துக்காரருக்கு தன்னோட கிட்னியை கொடுத்து அவரை உயிரோட மீட்டு என் தாலியை திருப்பி கொடுத்தா. ஆனா அவதான் கிட்னி தந்தான்னு தெரிஞ்சா நான் எதுவும் பிரச்சனை பண்ணுவனோ, அதனால என் ஆத்துக்காரர் மனசு கஷ்டப்பட்டு அவருக்கு உடம்பு முடியாம போயிடுமோன்னு அவ தன்னை விளம்பரப்படுத்திக்கல. அதனால துளசி தப்பு செஞ்சிருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தப்புக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. துளசி நேக்கு பயந்துதான் அவ கிட்னி தந்ததை யாருக்கும் சொல்லல. அதனால நீங்க தண்டிக்கணும்னு நினைச்சா என்ன தண்டிங்கோ. துளசி நிரபராதி. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கோ. தயவு செஞ்சு துளசிக்கு வாழ்க்கை கொடுங்கோ. நீங்க 1000 சொன்னாலும் என்னால துளசி பண்ணாது ஏத்துக்க முடியாது. அவ உங்களுக்கு பயந்துதான் ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி கொடுத்ததை மறைச்சானா அது என்கிட்ட சொல்லிருக்கலாம். அதை நான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு இந்த விஷயத்த நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எத்தனை விஷயம் நானாவே அவகிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு யோசிச்சு பாக்குறச்ச நேக்கு அவன் மேல வெறுப்பா இருக்கு. இப்படி நீங்க ஒரேடியா வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு துளசி பெருசா எந்த தப்பும் பண்ணலையே.
தன்னோட உடல் உறுப்பை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கா. ஒரு உன்னதமான செயலை செஞ்சிருக்கா. ஆ அதுக்குதான் பயப்படுறேன். இப்ப நீ சொன்ன பாரு, உடல் உறுப்ப தானமா கொடுத்தானே, அதுக்குதான் பயப்படுறேன். நீக்கு மட்டும் என் புள்ள நல்லபடியா இருக்கணும், அவன் குழந்தைகளை பெத்துக்கணும், அந்த குழந்தைகளை என் கையில எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா என்ன? சரி, தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் எதுக்கு பண்றா? வம்சவிருத்திக்கு தானே. ஆனா இவ பாட்டு கிட்னியை தானமா கொடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா என்னமா பண்றது? ஏற்கனவே அவ தாசி குலத்துல பிறந்தவோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய பெத்துட்டு வந்திருக்கா. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சரி போகட்டும், அவளுக்கு தான் இந்த குழந்தைக்கு இன்னார் தான் அப்பான்னு தெரியுமானே தெரியல. இத்தனை அசிங்கங்கள் இருந்தும் ஏன் புள்ள ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா அந்த துளசி இவ்வளவு பெரிய பித்தலாட்ட கரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த குடும்பமே உருப்படாதுமா, சத்தியமா உருப்படாது. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு. பத்ரி, கடைசியா நீங்க என்னதான் சொல்றீங்க? உங்களால துளசிக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமா முடியாதா? தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. எங்க அம்மா முடிவுதான் ஏன் முடிவு. யாரோ பெத்து போட்ட குழந்தைக்கு இனிஷியல் தரத்துக்காக மட்டும் துளசி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது. சரி, நானும் அம்மாவும் வெளியே போயிட்டு இருக்கோம், நீங்க புறப்படுங்க ப்ளீஸ். ஏய், யார் வீட்ல? ஏய், வீட்ல யாரு? வெளியே வாயா. யாரும் இல்லையா? ஆமா, இந்த கோயில்ல மணி ஆட்டுவாரு பட்டாச்சாரி, அவர் வீடு எது? இதுதான். இதானே? நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்? நான் இது வரைக்கும் என் லெவலை விட்டு இறங்கி பேசினதே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, உன் லெவலுக்கு நான் இறங்கி வரேன். மறுபடியும் கேட்கிறேன், நீங்க யாரு? ஆமா, நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஆமா, உன் பொண்ணு தானே கௌசல்யா? கூப்பிடவுல கூப்பிடியா கௌசல்யா? நான் தான் கௌசல்யா. உங்களுக்கு எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீதான் கௌசல்யாவா? என்னோட வெயிட் தெரியாம என் குடும்பத்துக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் ரொம்ப மோசமானவன். உங்க குடும்பத்துல நான் என்ன இடைஞ்சல் பண்ணேன்? உங்களே நான் இப்பதான் பாக்குறேன். உங்க குடும்பத்து மனுஷா யாரையுமே எனக்கு தெரியாது. நான் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் எப்பவும் பண்ணல. ஏய் ஏய் ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பணத்துக்கு ஆசைப்பட்டு நிச்சயம் பண்ண சுரேஷ வேண்டான்னு சொல்லிட்டு சஞ்சய் பின்னாடி அலைஞ்சவ தானே நீ? உனக்கு இதுக்கு மேல நடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கணுமா? இத பாருங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்க. நான் வயசானவன், ஏழை பிராமணன், 4 பொம்பளை பிள்ளைகளை பெற்றவன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இல்ல பண ரீதியாவோ தெம்பு கிடையாது. நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். இப்ப நீங்க தேவையில்லாம பேசிட்டு கேள். ஏற்கனவே என் பொண்ணு மனசளவோட ரொம்ப காயப்பட்டிருக்கா. இப்ப மேற்கொண்டு நீங்க இங்க வந்து பேசுறது அவ மனசு ரொம்ப பாதிக்கும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க பேசாம இருங்கப்பா, அவர் பேசட்டும். இதுக்கு முன்னால இந்த ஊரும் உலகமும் என்னை பத்தி பேசாதே அவர் புதுசா பேச போறாரு.
நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. என்ன வேணாலும் பேசுங்க. ஏய், என் மக வந்தனாவுக்கு நீதான் ஆரம்பத்துல இருந்து இடைஞ்சலா இருக்க. சுரேஷுக்கு தெரியாம இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தினா அவன் சம்மதிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இருந்து நீ வெளியே வரவே மாட்டேங்கிற. திடீர்னு எதிர்பாராத அங்க வந்த சுரேஷ் அங்க கூடியிருந்த எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு தட்டி விட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான். என் மனசுல கௌசல்யா தான் இருக்கா. அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். என் கையில இருந்த தாம்பாள தட்டை புடுங்கி எரிஞ்சிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அவமானப்படுத்திட்டான். சுரேஷ் இப்படிலாம் நடந்துகிட்டது காரணம் நீ. நீதான் அவனுக்கு ஏதோ சொக்குப்படி போட்டு மயக்கி இருக்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுரேஷை விட்டுரு. என் பொண்ணு பாவம். அவ சுரேஷ் கூட வாழணும்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவன் கூட அவளை வாழ விடு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பேசுற. இது எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இப்படி பேசலாமா? கேவலமா நடந்துக்கிறேன். உங்க பேச்சுக்கெல்லாம் எங்க அப்பா வேணா பொறுமையா போலாம், ஆனா நான் பொறுமையா போக முடியாது. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வந்தனாவ சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இருந்ததுன்னா அது சுரேஷ் கிட்ட கேளுங்க. சுரேஷ் ஒத்துக்கலனா அவர் மனசை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாம ஏதேதோ பேசி எங்களையே டென்ஷன் பண்றேன். இத பாருங்க, இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் இங்க வேண்டாம். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்க குடும்பத்து பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க. நீங்களா வீட்டை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. என்ன நீ அவமானப்படுத்திட்டல. என் பொண்ணு சௌந்தர்யா சொன்னா, அப்பா அவ சாதாரண பொண்ணு இல்ல, ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொன்னான். உன் உடம்பு பூராவும் திமிர் இருக்குதுன்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. என்னையில இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீக்கிரத்துல உன் திமிர அடக்கி காட்டுறேன். சுரேஷ்க்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறேன். என்னப்பா அவர்தான் அப்படி பேசுறாருன்னா நீங்களும் அப்படியே கூனி குறுகி போயிட்டேப்பா. நீங்க வேணா பாத்துட்டே இருக்கோண்ணா. என்ன பத்மா, துளசியை கட்டிக்க பத்ரி சம்மதம் சொல்லிட்டானா? பத்மா, பத்ரியோட அம்மா உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிடலையே? என்ன பத்மா, சொன்னவனே பத்ரி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டால. துளசி நல்லவ, அவ செஞ்ச நல்ல காரியம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையான்ற பயத்துல தான் அவன் மறைச்சிருக்கா. மற்றபடி அவனை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எதுவும் அவளுக்கு இல்லை. இது அவனும் அவன் அம்மாவும் புரிஞ்சுட்டால. பத்மா, என்னாச்சு பத்மா? பத்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? பத்மா, என்னாச்சு? என்ன பத்மா, நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இப்படி அழுதுன்னு இருந்தா எப்படி? நீ அழறத பார்த்தா பத்ரியும் பத்ரோட அம்மாவும் சமாதானம் ஆகலன்னு தோன்றது. அவ ரெண்டு பேரும் என்ன தாண்டி சொன்னா?
சொல்லி தொலை. துளசியோட பிரச்சனையை தீக்கணும்னு நினைச்சுதான் நான் பத்ரி ஆத்துக்கே போனேன். ஆனா பத்ரி ஆகட்டும், அவ அம்மா ஆகட்டும், என் பேச்சு எதையும் கேட்கல. திட்டவட்டமா ஒரு முடிவெடுத்துட்டா. அவட்ட பேசி என்ன பிரயோஜனமா? துளசி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம என்ன வேற அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. பத்திரி சின்ன பிள்ளையில அனாதை மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தான். அவனை காப்பாத்தி வளர்த்து ஆளாக்கானதே இவங்கதான். இப்ப வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா எங்கேயோ இருந்த அவங்க அம்மா வந்து ஒட்டிண்டு அவன் ஆட்டி படைச்சுட்டு இருக்கான். அவன் இந்த ஆத்துக்கு வந்தது, நான் அவனை வளர்த்தது எல்லாத்தையும் விடுறா. ஒரு அம்மாவா இருந்து பத்ரிக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணாத அவனோட அம்மா இப்ப மட்டும் பெருசா நல்லது பண்றதுக்காக வந்து குதிச்சிட்டாளா? சரி, வந்ததா வந்தா. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாது. கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கா. பாவி பாவி மகா பாவி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறாளே, அவ நன்னா இருப்பாளா? அன்னைக்கே அந்த பத்ரியோட அம்மா நம்ம ஆத்துக்கு வந்து அவளுக்கு துளசி துரோகம் பண்ணிட்டான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போதே நினைச்சேன் அவ சமாதானத்துக்கு எதுக்கும் ஒத்து வர மாட்டான்னு. அதே மாதிரி சமாதானம் பண்ண போன நம்ம பத்மாவை பத்ரியும் அவனோட அம்மாவும் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கா. சரி விடுங்கண்ணா, அந்த பத்ரிக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்க கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த விஷயத்துல துளசிக்கு நாம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவளோட தலையெழுத்து அவ்வளவுதான், நாம விட்டுற வேண்டியதுதான். துளசி தலைவிதிப்படி நடக்கட்டும்னு நீங்க ஒதுங்கிடலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. துளசி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வாழ வச்ச தெய்வம். யாத்துக்காரர் உயிரை திருப்பி கொடுத்த அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் தீர்த்து வைக்கணும். எந்த வகையிலையாவது துளசிக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. நானும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா துளசி செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏதாவது பண்ணி துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் என்ன இடைஞ்சல் வந்தாலும் நான் ஓயவே மாட்டேன். ஊருக்கு புருஷன்னு ஒருத்தனை அறிமுகப்படுத்துறதுக்கும் உன் பொண்ணு இன்சியலுக்கும் என் புள்ள உனக்கு தேவைப்படுறானா? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வந்த இவ எப்படி ஒரு நல்ல பொண்ணா இருக்க முடியும்? ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா இவன் தலைமையில கல்ல தூக்கி போட்டுட்டு நீ இன்னொருத்தனோட ஓடி போக மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? அக்கா 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 என்ன துளசி, மணி என்ன ஆகுது? இன்னுமா தூங்கல? என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலக்கா. என் வாழ்க்கையை பத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டத்துல நான் இப்ப இருக்கேன். எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும்? அக்கா, நான் இப்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் உன்னை எழுப்புனேன். அப்படி என்னடி முக்கியமான முடிவு? அர்த்தராத்திரியில என்னை எழுப்பி சொல்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்க? அக்கா, இனிமே தொடர்ந்து நாம இந்த ஊர்ல இருக்க முடியாதுக்கா. அதனால உடனடியா இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு நம்ம கிராமத்துக்கே போயிடலாம்க்கா. என்ன துளசி திடீர்னு இப்படி சொல்ற? நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதானான்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி பாத்தியா? ஊரை காலி பண்ணிட்டு கிராமத்துக்கே போறேங்கிறது சாமான்யமான முடிவு இல்ல. நீ அந்த முடிவை என்கிட்ட சொன்ன உடனே
சட்டுன்னு என்னால சரின்னு சொல்ல முடியல. நல்லா யோசிச்சுக்கம்மா. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லக்கா. நான் நேத்திக்கோ இன்னைக்கோ இந்த முடிவை சட்டுன்னு எடுத்துடலக்கா. பல நாட்கள் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எப்படி பார்த்தாலும் நாம கிராமத்துக்கு போறது தவிர வேற வழியே இல்லக்கா. சரி துளசி, நீ உன் முடிவுல தெளிவாவும் உறுதியாவும் இருந்தா எனக்கும் சரிதான். ஆனா உன் முடிவுப்படி நாம கிராமத்துக்கு போயிட்டா கிருஷ்ணாவோட படிப்பு, அவளோட எதிர்காலம், இதையெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்தியா? பிள்ளைங்க நல்லா படிச்சு அவங்க நல்ல வேலையில சேரணும், அவங்க எதிர்காலம் நல்லா அமையணும்னு கிராமத்துல இருந்து ஊரை காலி பண்ணிட்டு டவுனுக்கு வந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல நீ இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணாவோட படிப்பை பாதியில நிறுத்திட்டு அவளோட எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம கிராமத்துக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கியே, இது சரிதானம்மா? அட போக்கா, நீ வேற. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என்ன நீ கான்வென்ட்ல சேர்த்துதான் படிக்க வச்ச. அந்த காலத்துல நம்ம குடியிருந்த ஊர்ல நான் ஒருத்தி தான் குதிரை வண்டியில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இவ்ளோ வசதிய சின்ன வயசுல அனுபவிச்சு வாழ்ந்தனா இப்ப எப்படியெல்லாம் அவசரப்பட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தல. நம்ம முன்னேறதுக்கு ஊர் எதுவும் பண்ணாதுக்கா. எல்லாம் அவங்கவுங்க தலைவிதிப்படி தான் நடக்கும். நான் எப்பவோ கிருஷ்ணாவோட எதிர்காலத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னை காப்பாத்தாம போன அந்த கடவுள் கண்டிப்பா கிருஷ்ணாவோட வாழ்க்கையிலாவது ஒளியேத்தி வைப்பார்னு நான் நம்புறேன்க்கா. சரி, என்னைக்கு ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிருக்க? திட்டவட்டமா முடிவு இதுதான் எடுத்துட்டா அதை செயல்படுத்துறதுல தாமதம் இருக்க கூடாதுக்கா. இன்னைக்கு நைட்டே நாம நம்ம வீட்டு சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு விடிஞ்சதை இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னால என்னை இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ரங்கநாயகி அம்மாவுக்கும் ஸ்ரீவத்சன் சாருக்கும் என்னோட நிலைமையை விவரிச்சு நான் எதுக்காக ஊரை விட்டு போறேன்னு விரிவா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நாம கிளம்பிடலாம்க்கா. சரி, நான் இப்பவே சாமானெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்றேன். என்ன பத்து, என்ன விஷயம்? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? சொல்லு, எதுவாக இருந்தால் பரவாயில்ல. ஏன் யோசிக்கிற? துளசி விஷயத்துல நேக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விவரத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்.